இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் இந்த பூர்வக்குடி மக்கள், திராவிட இன மக்கள் வழிபாட்டு முறையில் வைத்திருந்த கடவுளைத்தான் பார்ப்பான் திருடி கொண்டு தனது கடவுளாக மாற்றிவிட்டான். நீங்க அண்ணாமலையோடைய லெட்டர் பேட் எடுத்து பாருங்க. அண்ணாமலையோட ட்விட்டர் பேஜில் போய் லெட்டர் பேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டிருக்கோம். எந்த ஸ்டேட் பிரசிடென்ட் பேர் இருக்காது. தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அமெரிக்க ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தாலும் அண்ணாமலை தமிழர்கள் விரோதி என்று எளிய மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு எப்படி தெரிகிறது? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் களத்தை புரிந்து கொள்ளாமல் நிரந்தரமாக அதிகாரத்தில் இருந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருவேளை தருவார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்து மதத்திற்கு எதிரான கடவுள்கள் தான் முருகனும் கருப்பனும். ஆக முருகனையும் கருப்பனையும் உயர்த்தி பிடிப்பதற்கான காரணம் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்லுவதுதான் இந்த முழக்கத்தினுடைய அடிப்படை கருதுகோளாக இருக்கிறது. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்றால் தமிழர்கள் வேத மரபுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தமிழர்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தமிழர்கள் பார்ப்பனர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய மதத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, தமிழர்கள் சாதி அடிப்படையிலான இந்த சனாதன முறையை முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வதுதான் முருகனையும் கருப்பனையும் காக்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே இந்த தலைப்பாக முன்வைத்திருக்கிறார்கள். மற்றபடி முருகனும் கருப்பனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்மால் எப்படி போய் காக்க முடியும்? ஆகவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் கருப்பன் என்கின்ற அந்த நம்பிக்கை சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடரக்கூடிய ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே தாய் தெய்வ வழிபாடு முறை நமக்கு இருந்தது, இயற்கை வழிபடுகின்ற முறை இருந்தது, இன்றும் இயற்கை வழிபடுகின்ற முறை நமக்கு இருக்கிறது. நம்முடைய கிராம கோவில்களிலே, கிராம தெய்வங்களிலே நாம் எதை படைக்கிறோமோ, எதை உருவாக்குகிறோமோ அதைத்தான் சாமிக்கு படையலிட்டு வணங்குகின்ற முறை இருக்கிறது. படையலிட்டு வணங்குகின்ற முறை ஆரிய மரபு கிடையாது, இந்து மரபு கிடையாது, பார்ப்பன மரபு கிடையாது, வேத மரபு கிடையாது. வேதத்திற்கோ பார்ப்பனர்களுக்கோ படையலிட்டு கடவுளை வணங்குகின்ற முறை அவனுடைய முறை கிடையாது. அவனுடைய முறையெல்லாம் எதையெல்லாம் கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் நெருப்பில் போட்டு எரிப்பதுதான் அவனது முறையாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஓமகுண்டத்தை வளர்த்து வைத்திருக்கின்றான். நாம் நெருப்பிலே போட்டு எரிக்கக்கூடியவர்கள் அல்ல. காரணம், நாம் உழைத்து ஒரு பொருளை உருவாக்குகிறவர்கள். ஆக உழைப்பின் அருமை தெரியும், இயற்கையினுடைய பெருமை தெரியும். அந்த இயற்கையினுடைய படைப்பாக இந்த உலகம் விரிந்து நிற்கிறது என்பதை சொல்லுகின்ற அந்த வழிபாட்டு முறையினுடைய அடையாளமாகத்தான் முருகனும் கருப்பனும் இருக்கிறார்கள். முருகன் திணை தெய்வத்தினுடைய குறியீடாக நமக்கு இருக்கிறது, குறிஞ்சி திணையினுடைய குறியீடாக இருக்கிறது. குறிஞ்சி திணை என்பது வேட்டையாடுகின்ற சமூகத்தினுடைய ஒரு நிலப்பரப்பு. குறிஞ்சி திணையில வேட்டையாடுவது என்பது இயல்பான ஒன்று. இப்போ முருகன் கல்யாணம் பண்ணது யாரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னா குறத்தையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். குறவனும் குறத்தையும் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வேட்டையாடி உணவு உண்பார்கள், வேட்டையாடி தங்களுக்கான உணவை தேடிக்கொள்வார்கள். அப்ப மாமிசத்தையும் இறைச்சியும் சாப்பிடவில்லை என்றால் அவர்கள் குறிஞ்சித்திணையை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது, அவர் முருகனாகவும் இருக்க முடியாது, வள்ளியாகவும் இருக்க முடியாது. ஆக குறிஞ்சி நில கடவுள் இங்கே அசைவ உணவை எடுக்கக்கூடிய கடவுள். அந்த கடவுளை இவர்கள் மாற்றி அவருக்கு ஒரு பூணலை போட்டு பாப்பானா மாற்றுவதற்கான முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது, காலங்காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பார்ப்பனர்களுக்கு என்று கடவுள் கிடையாது. பாப்பானுடைய கடவுள் எல்லாம் வழக்கொழிந்த கடவுள்கள். பாப்பானுடைய கடவுள் எல்லாம் இன்றைக்கு வணக்கத்திலே கோவிலாக கூட கிடையாது. பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது, இந்திரனுக்கு கோவில் கிடையாது, வாயு தெய்வங்கள் என்று சொல்லுகிறானே அதற்கு கோவில் கிடையாது. ஆக ஆரியனுடைய கோவில்கள், ஆரியனுடைய கடவுள்கள் எதுவும் இன்றைய வழக்கத்தில் கிடையாது. இன்றைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் இந்த பூர்வக்குடி மக்கள், திராவிட இன மக்கள் வழிபாட்டு முறையில் வைத்திருந்த கடவுளைத்தான் பார்ப்பான் திருடி கொண்டு தனது கடவுளாக மாற்றிவிட்டான். அவன் எதை சொல்லுகிறான்? திசையை கடவுளாக சொல்லுகிறான், நெருப்பை கடவுளாக சொல்லுகிறான், அல்லது இந்திரனை கடவுளாக சொல்லுகிறான், வர்ணனை கடவுளாக சொல்லுகிறான். இந்த கடவுளும் இன்னைக்கு கிடையாது. பிரம்மாவிலிருந்து எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றானே, பிரம்மாவுக்கே கோயில் கிடையாது. பிரம்மாவுக்கு எங்க கோயில் இருக்கிறது? பிரம்மாவுக்கு வணங்குகின்ற முறை என்னன்னு யாருக்கா தெரியுமா? எந்த இந்துக்காவுக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்லக்கூடிய உன் கடவுள், அந்த கடவுள் எதற்குமே இங்க கோவில்கள் கிடையாது. சூரியனாருக்கு ஒரு கோவிலை வச்சிருக்கிறான்,
இந்திரனுக்கு எங்கடா கோவில்னா இந்திரனை பற்றியான புராணங்கள் இந்திரனை பற்றி படித்தாலே அது ஆபாசமானதாகத்தான் இருக்கிறது. அது யூ சர்டிபிகேட்டோ யூஏ சர்டிபிகேட்டோ கொடுக்க முடியாது, டபுள்ஏ சர்டிபிகேட்டோ கொடுக்க முடியாது. இது நாங்க சொல்லல, உன் புராணத்தில் எழுதி வச்ச லட்சணம் அது. இப்படியாக இருக்கக்கூடிய பண்பாட்டு வேறுபாடுகள் நம்ம பிஜேபி காரனுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப பிஜேபியில் போய் இருந்து நான் இந்து மத காக்கிறேன்னு சொல்லி சூத்திரன் சமூகத்தில் போயிருக்கான் அல்லவா, அவனுக்கு சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் இந்து மத கடவுள் அல்ல, இது பூர்வகுடிகளுடைய கடவுள், தமிழர்களுடைய கடவுள், திராவிடர்களுடைய கடவுள். இந்த கடவுளுக்கு பலி கொடுத்து தான் வணங்குகின்ற முறை இருக்கிறது. இப்படிப்பட்ட முறையை மாற்றுகிறான். நீ பலி கொடுக்கிறது தப்பு, அசைவம் எடுக்கிறது தப்பு அப்படின்னு. ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார், அவர் மீன் கடை வைத்திருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கிறாரு, 10 வருஷம் முன்னாடி கடை ஆரம்பிச்சப்ப எல்லா நாளும் நல்ல வியாபாரம் இருக்கும். இப்ப திங்கக்கிழமைக்கு ஒரு காரணம் சொல்றான், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு காரணம் சொல்றான், வியாழக்கிழமைக்கு, புதன்கிழமைக்கு, வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி எதுக்கு காரணம் சொல்றான்? மீன் சாப்பிட்றதுக்கு இல்லை, சாப்பிடாம இருக்கிறது. இப்படியே நீ போனேன்னா பாப்பா மாதிரி தான் கடைசியில வீட்டில் அம்மிக்கல்ல கூட தூக்க முடியாது உன்னால. இங்கே அசைவ உணவை தவறு என்று நம் மனதிற்குள்ளாக நம்ப வைக்கிறார்கள். அசைவ உணவு இயல்பான உணவு, உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா தான் வெளியே வந்துடும் தானா. அசைவ உணவு சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அது உடம்புக்கு தேவையான புரதங்களையோ அல்லது இதர சத்துக்களையோ அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நமது உடல் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எதிராக போயிட்டு நீ ஒரு வேலையை செய்யாது. உடல் எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த உணவு நல்ல உணவு, அவ்வளவுதான். உடல் எதை ஏற்றுக்கொள்ளாதோ அந்த உணவு கெட்ட உணவு, இவ்வளவுதான் விஷயம். அதில் இந்த உணவை சாப்பிட்டா புனிதம், அந்த உணவை சாப்பிட்டா புனிதம், இந்த உணவை சாப்பிட்டால் தீட்டு, அந்த உணவை சாப்பிட்டால் புனிதம் என்று சொல்லுவதெல்லாம் அயோக்கியத்தனம். இங்க என்ன செய்கிறான் என்றால் முதலில் நமது மரபுகளை உடைக்கின்றான். இங்க ஆடு கோழி பலியிடுவதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு காரணம், ஆடு கோழி பலியிடக்கூடிய கோவில்களில் பார்ப்பான் பூசாரியா இருக்க முடியாது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சமீப காலம் வரைக்கும் அங்கே பலியிடுதல் நடந்து கொண்டிருந்தது. இப்ப கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூசாரி இன்னைக்கு கிடையாது. அந்த பூசாரி குடும்பம் இன்னைக்கு கிடையாது. என்றால் பூசாரி குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நிரந்தர சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அது ரிட்டையர்மெண்ட் கிடையாது, எப்பவுமே போனஸ் தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வேலையில தங்களது ஆட்களை அமர்த்துவதற்காக முதல்ல என்ன பண்றானால் இங்க இருக்கக்கூடிய நமது கோவில்களில் நமது தெய்வ வழிபாட்டு முறைகளிலே அவன் அந்த அசைவ உணவு என்பது வரக்கூடாது, பலியிடுதல் வரக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு முழுவதுமாக கைப்பற்றுகின்ற வேலையை செய்கின்றன. இந்த சமயத்துல மதுரையில் எதற்காக சிக்கந்தர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கான், சிக்கந்தர் தர்காவை ஏன் கையில் எடுத்திருக்கான் என்றால் கோயம்புத்தூர் நகரத்தை அவன் கைப்பற்றி ஆகிவிட்டது. எந்த விஷயத்திலனால் தேர்தலில் அல்ல, பிஜேபி காரனுக்கோ சங் பரிவார கும்பலுக்கோ இங்க தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ அதற்கான முயற்சிகளோ கிடையாது. அப்படியே நம்பிட்டு இருந்தோம்னா தப்பு. தமிழ் மக்களை தினந்தோறும் துன்புறுத்துகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும்? தினந்தோறும் அறிக்கை வருது. பிஜேபி காரனுக்கு தெரியாதா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார், ஆகவே தமிழர்களுக்கு இந்த ஆளுநரை கண்டாலே பிடிக்கவில்லை, எச் ராஜாவை கண்டாலே பிடிக்கல என்பது பிஜேபி தலைமைக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னா நம்மளை அவமானப்படுத்தி கொண்டிருப்பதை ஒரு வேலையாக வைத்திருக்கிறார். நமது அன்றாட வேலைகளை விட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை விட்டு இவர்களை எதிர்ப்பதையே முழு நேர வேலையாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இவர்களை திரும்ப திரும்ப பேச வைக்கிறார்கள். வாரம் வாரம் வாயை திறந்தானே சாக்கடையா கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிக்கை கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருவதில்லை. நீங்க அண்ணாமலையோடைய லெட்டர் பேட் எடுத்து பாருங்க, அண்ணாமலையோட ட்விட்டர் பேஜில் போய் லெட்டர் பேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டிருக்கோம், எந்த ஸ்டேட் பிரசிடென்ட் பேர் இருக்காது. தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அமெரிக்க ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தாலும் எந்த ஸ்டேட் பிரசிடென்ட், எந்த ஸ்டேட்டுக்கு நீ பிரசிடென்ட்? உன் லெட்டர் பேட்ல உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல எடுத்து பார்த்தா மாநிலத்தின் பெயரை கூட தமிழ்நாடு என்று கூட அவர்களுக்கு போடுவதற்கு பிடிக்கலனால் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ் மொழி நலனுக்காக அதை வேலை செய்யுதா என்றால் இல்லை. அங்கே மதுரையிலே பிரச்சனை செய்து மக்களை துண்டாடி தங்களது ஆதிக்கத்தை, பொருளாதார ஆதிக்கத்தை, ஜாதி கலவரமோ மத கலவரமோ அடிப்படையில் அதில் ஒரு பொருளாதார நலன் இருக்கும். பொருளாதார நலன் இல்லாமல் ஜாதி மத சண்டைகள் நடக்காது.
பொருளாதார நலனே இல்லை என்றால் ஜாதியும் இருக்காது, மதமும் இருக்காது. ஜாதி மதத்தை காப்பாற்றுவதற்கு பின்னால் இருப்பது ஒரு பொருளாதார நலம். அந்த பொருளாதார நலனுக்கு எதெல்லாம் தேவையோ அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். சாதி சண்டை நடப்பதாக இருந்தாலும் சரி, மத சண்டை நடப்பதாக இருந்தாலும் இதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டிவிட்டு நடப்பது நாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய அரசியல். ஆனால் ஏன் செய்கின்றான்? யாருடைய ஆதிக்கத்திற்கும் யாருடைய பொருளாதார ஆதிக்கத்திற்கும் அது நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் அந்த அரசியலை கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது. கோயம்புத்தூரிலே அதை நடத்தினார்கள். இப்பொழுது மதுரைக்குள்ளாக அவர்கள் செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும். பல காரணம் இருக்குது. பொருளாதார காரணமும் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய பக்தி காரணமும் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைமை பொறுப்பாளர்களும் ராமேஸ்வரம் வந்துட்டு போயாச்சு, ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு போயாச்சு. அவர்களுக்கு என்னன்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொகுதி இது அவர்களுக்கு காசி ராமேஸ்வரம் இஸ்லாமியர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் பொறுக்க முடியல. அதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். 15 வருடத்திற்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கே எம்எல்ஏவாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் கட்சி பத்திரிகையிலே, அவர்களது பத்திரிகையிலே மிக மோசமான ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார்கள். என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, ராமநாதபுரத்திலே ராமேஸ்வரத்திலே இந்துக்களினுடைய புனிதமான அந்த நிலத்திலே இந்துக்கள் நடமாடவே முடியாது என்று எழுதியிருந்தார். இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது, அங்க இந்துக்களே நடக்க முடியாது பொய் கட்டுரையை ஆர்எஸ்எஸ் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. எப்ப பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது. அந்த சமயத்திலிருந்து இப்பொழுது நவாஸ் கனி இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக. சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இஸ்லாமியராக இங்கு இருக்கக்கூடாது என்பதை கவனமாக அங்கே கலவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். நீங்க எடுத்து பாருங்கள், ராமேஸ்வரத்திற்கும் ராமநாதபுரத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் அனைவருமே வந்து சென்று விட்டார்கள். அனைவரும் வந்துட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? இது அவனுக்கு புனித நிலமாக பார்க்கின்றான். இன்னொரு புறத்தில் அவனுக்கு பொருளாதார நலனுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல அவன் எல்லா திட்டமும் இங்கே தான் வரப்போகுது. அதானியினுடைய திட்டங்களிலிருந்து எல்லா திட்டங்களும் இந்த பகுதியில் வரப்போகிறது. அது அவனுக்கு எல்லா வகையிலும் இந்த நிலம் தேவை, தமிழ்நாடு தேவை. ஆனால் அவனுக்கு தமிழர்கள் தேவையில்லை. அவனுக்கு தேவை தமிழ்நாடு, ஆனால் தேவையில்லாதவர்கள் தமிழர்கள், தேவையில்லாத மொழி தமிழ் மொழி. இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல், இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையிலோ அரசு அதிகாரத்திலோ இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக சாதகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களே அரசு அதிகாரிகள் உயர்மட்ட பொறுப்பிலே எந்த சமூகம் இருக்கிறது? மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்கள் எடுத்துக்கொண்டோம், அதில் 72% உயர் சாதியை சேர்ந்தவர்கள், அதில் 43% பார்ப்பனர்கள். அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சூத்திர ஜாதியை, முக்குளத்தோரை சேர்ந்தவரோ, கவுண்டனை சேர்ந்தவரோ, நாடாரை சேர்ந்தவரோ, அல்லது வன்னியரை சேர்ந்தவரோ, கோணாரை சேர்ந்தவரோ, முத்தரையரை சேர்ந்தவரை எல்லாம் அவங்கள பொறுப்புல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்து என்று குதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடி பிடித்து போகக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்க ஜாதிக்காரனை எல்லாம் பொறுப்புல உட்கார வைப்பதற்கு அவன் தயாராக இருக்க மாட்டான். டெல்லியில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள், குஜராத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள், ராஜஸ்தானில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அவன் இந்து மத கோட்பாட்டின்படி சூத்திரர்களை இந்த பொறுப்பில் வைக்கக்கூடாது என்று நடைமுறைப்படுத்துகிறான். அவன் ஆரிய வர்ண அடிப்படையில் அவன் பார்ப்பனனாக இருக்க வேண்டும், அல்லது வைசியனாக இருக்க வேண்டும், அல்லது சத்திரியனாக இருக்க வேண்டும். அந்த ஆரியன், அந்த ஆரிய வர்ணத்தில் பார்ப்பனன், சத்திரியன், வைசியன் சொன்னா எங்களுக்கு சத்திரியன் இருக்காரு, எங்களுக்கு வைசியன் இருக்கான்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க. அவன் உங்களை வைசியனாகவும் பார்க்கவில்லை, சத்திரியனாகவும் பார்க்கவில்லை. ஆரிய சத்திரியர்கள் என்பது வேறு. அது ஆரிய இனத்திற்கு சம்பந்தப்பட்டது, திராவிட இனத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல, தமிழ் இனத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல. அவர்கள் அரச மரபு என்று சொல்லுவதோ, வணிக குலம் என்று சொல்லுவதோ ஆரிய குலத்திற்கு தான் 3ஆக பிரிக்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும், 3 சமூகத்திற்குள்ளாக தான் அங்கே சண்டை நடக்கிறது. 3 சமூகத்திற்குள் தான் அங்கே சண்டை. பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கு தான் அங்கு அதிகாரத்தை நோக்கியான சண்டைகள் வட இந்தியா. அந்த அரசியலை தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்கவில்லை. இங்கே பார்ப்பனர் மட்டும்தான் ஆரிய சமூகத்தை சார்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் திராவிட சமூகத்தை பூர்வகுடி மக்களை சார்ந்தவர்கள். இவர்களிடத்தில் வைசியனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது.
சாதி பெயர் வேறு, வர்ண பெயர் வேறு. சாதி பெயர் வேறு, வர்ண பெயர் வேறு. இவ்வளவு ஏன் கடந்த தேர்தலில், உத்தரப்பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வைத்த கோரிக்கைகள் ஒரு கோரிக்கை என்னவென்றால், யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியிலே பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்றுதான் நாம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த அவர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய மடத்திற்கும் பார்ப்பனர் நடக்கக்கூடிய சண்டை பெரும் சண்டை. அங்க நடக்கிற கதையை வைத்துக் கொண்டு இங்க முடிவு செய்து விடாதீர்கள். அங்க வேறு கணக்கு, இங்கு வேறு கணக்கு. இங்க ஆரிய நண்பன் ஒருவன் மட்டும்தான் பார்ப்பனனாக இருக்கிறான். ஆனால் அங்கே ஆரியனோ சத்திரியனோ வைசியனோ 3 பேரும் பூணூல் போட்டுக்குவான். அது ஆரியர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மரபு. அது இங்க நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இங்க நம்மால் என்ன பண்றான், நம்மெல்லாம் இந்து, நம்மெல்லாம் இந்துன்னு போய்க்கிறான். உனக்கு வேதத்தில் ஏதாவது சொல்ல தெரியுமாடா? ஸ்மிருதினா என்னன்னு தெரியுமா? ஸ்ருதினா என்னன்னு தெரியுமா? நடிகை பேர்னு வேணா சொல்லுவானுங்க, ஸ்மிருதியா ஸ்ருதியான்னா. ஆனால் அது இந்து மத கோட்பாடு. இந்து மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். இப்படி எதுவுமே தெரியாத நீ எப்படி இந்து மதத்துக்காரனா இருப்ப? இங்க இந்து மதம் என்று சொல்லக்கூடியது ஸ்மார்த்த மதத்தை தான் இந்து மதம் என்று சொல்ல. ஸ்மார்த்த மதம் என்றால் வேதத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இந்து மதத்தை சேர்ந்தவன். மற்றவர்கள் வேற வேற மதம் இருக்கு. அது சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு மரபுகளாக இருக்கலாம். அதெல்லாம் இந்து மதம் அல்ல, இந்து மதம் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது. சங்கராச்சாரியார் மட்டும்தான் இந்து மதத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் அவர் மட்டும்தான் வேதத்தை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் எந்த கோவிலையும் ஏற்றுக்க மாட்டார், கோவில் சாமியும் ஏற்றுக்க மாட்டார். சங்கராச்சாரியார் கோவில் இருக்கக்கூடிய பலிபீடம், கொடிமரம், கடவுளுக்கான வாகனம், அப்புறம் துவாரபாலகர், கருவறை இருக்கிறது என்றால் அவர் பலிபீடத்தை தாண்டி வர மாட்டார். அப்படி அவர் கோயிலுக்குள்ள நுழைந்த காரணத்திற்காக கோயிலுக்கு தீட்டுப்பட்டு விட்டது என்று நெல்லையப்பர் கோவிலை கழுவிய வரலாறு இருக்கிறது. ரொம்ப நாள் முன்னாடி சமீபத்தில் கழுவி இருக்கிறார்கள். ஏன்னா ஸ்மார்த்த பார்ப்பனர்களை அனுமதிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்மார்த்த பாப்பான கூடி கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒரு வகையில் நாத்திகம் தான் அவங்களுக்கு வேதம் மட்டும்தான் கடவுள். இதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இவங்க வேற, நம்ம வேற. இதை புரிந்து கொள்ளாமல் இங்க இருக்கக்கூடிய கருப்புனையோ முனியசாமியோ அல்லது மாரியம்மனையோ கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்ம ஆளுங்களுடைய வேலையாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த மரபுகளே வேற என்று இதையெல்லாம் நுணுக்கமாக பார்த்துத்தான் இந்த தலைப்புகளை வைக்கப்படுகின்றன. இதை வச்சா உடனே நம்ம கடவுளுக்காக நம்ம மொட்டை அடிச்சுட்டு நாளைக்கு காவடி தூக்க போறதுக்காக நம்ம வரல, அதற்காக வரல. இங்க உன் மரபை என் மக்கள் மேல திணிக்காது. நீ வேற, நாங்க வேற. ரொம்ப எளிமையா, நீ வேற, நாங்க வேற. நம்மளுடைய மரபுகள் என்பது ஒரு சமத்துவத்திற்கான மரபுகள், இயற்கை கொண்டாடக்கூடிய மரபுகள். அவனை பொறுத்தவரை எல்லாமே பிரம்மாவிலிருந்து தோன்றியது. உலகமே மாயைன்னு சொல்லுவான். நீ பார்க்கிற உலகம் எதுவும் உண்மையானது கிடையாது சொல்லுவான். ஆனால் நாம் அப்படி சொல்லவில்லை. இந்த உலகம் உண்மையானது, இந்த அருவி உண்மையானது, இந்த ஆறு உண்மையானது, இந்த மலை உண்மையானது, இந்த மரம் உண்மையானது, இந்த விலங்குகள் உண்மையானவை. ஆக இவையெல்லாம் இயற்கையினுடைய படைப்புகள். அதனால தான் அவன் ஒரு வேப்ப மரத்தையும் சாமியா பார்க்கறான், ஒரு கல்லையும் சாமியா பார்க்கறான், ஒரு மலையும் சாமியா பார்க்கறான். இந்த மரபு அவனுக்கு கிடையாது. நம்ம ஆளுங்க இதெல்லாம் புரியறது இல்லை. அப்ப நம்மளுக்கு இயற்கை தான் எல்லாத்தையும் படைத்துன்னு சொல்றோம். நம்ம கடவுள் படைத்தது என்று நாம் சொல்லுவதில்லை. இயற்கை தான் எல்லாரையும் படைத்தது. இயற்கையிலிருந்து எல்லாம் தோன்றுகிறது. இயற்கையை வணங்கக்கூடியவர்கள், இயற்கைக்கு படையலை போடக்கூடியவர்கள் நாம். அதனால தான் நமக்கு பொங்கல் என்பது மிக முக்கியமானதாக, இயற்கையை கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு ஏன் பொங்கலை போன்ற ஒரு பண்டிகை கிடையாது? அவனுக்கு ஏன் பொங்கலை போல பண்டிகை கிடையாது? அவன் எதையும் உழைத்து உருவாக்குவதில்லை. அதனால் அவன் இயற்கையை வணங்குவதில்லை. அவன் இயற்கையை மாயை என்று சொல்லி நிராகரித்து விடுகின்றான். அவனுக்கு இயற்கை என்று ஒன்று கிடையவே கிடையாது. அவனுக்கு பிரம்மம் என்று சொன்னால் பிரம்மாவிலிருந்து எல்லாம் தோன்றியது என்று சொல்லுவதுதான் அவனுடைய ஒரே வழக்க முறை. இதெல்லாம் எடுத்தால் பெருசாக வகுப்பு எடுத்துக்கொண்டே போக வேண்டும். ஆனால் இதை சாமானிய மக்கள் இடத்துல சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கருப்பனையும் முருகனையும் அவர் பேசுகிறார்கள். அதற்காக தான் பேசுகிறார்கள். அது அன்பானவர்களே, நாம் ஒரு பெரிய பொறுப்பில் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு 2 தளங்களில் நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்தியாவிலே அரசு அதிகார வர்க்கம் என்பது இந்துத்துவ சார்பாக போயிருக்கு, இந்துத்துவ சார்பாக போய்விட்டது. மக்களை அரசியல் படுத்தாமல் அரசியல் கட்சிகள் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அரசியல் கட்சிகளுக்கு மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சா போதும். ஆனால் இயக்கங்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ஏற்றுக்கொண்டவர். நாம் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் அதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல. நாம் மக்களை அரசியல் படுத்துவதும், அப்படி அரசியல் படுத்துவதன் மூலமாக அவர்கள் இந்த பிரிவினைவாதிகளை புரிந்து கொண்டு அப்புறப்படுத்துவதுமான ஒரு களநிலைக்கு அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம்.
ஏன் தந்தை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் என்றால் இந்த அரசியல் படுத்தல் இந்த மண்ணில் நடந்தது. ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு இந்த அரசியல் புரிகிறது, எளிய மக்களுக்கு இந்த அரசியல் தெரிகிறது. அதைத்தான் தோழர்கள் சொன்னார்கள். அந்த மக்களுக்கு எப்படி தெரியுது? அண்ணாமலை தமிழர்கள் விரோதி என்று எளிய மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு எப்படி தெரிகிறது? பிஜேபிக்கான ஊருக்கு ஆக மாட்டான் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி தெரிகிறது? எப்படி இவர்கள் மற்றொரு கட்சியை போல இவனையும் பார்க்கலாம் என்று ஏன் தமிழ் மக்கள் இவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கு மோடியை கண்டால் பிடிக்க மாட்டேங்குது? இதற்கு காரணம் எந்த பெரிய கட்சியும் போய் மக்கள்கிட்ட போய் மோடி இவ்வளவு கெட்ட செயல்களை செய்கிறார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யவில்லை. சாமானிய மக்களை அரசியல் படுத்தியது நம்மை போன்ற இயக்கங்கள் தான். நாம தான் வீதி வீதியாக போய் மக்களிடத்தில் பேசி துண்டறிக்கை கொடுத்து போராட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி அனுமதி மறுப்பையும் மீறி இத்தனையும் செய்து கைதாகி வழக்கு வாங்கி மக்களை அரசியல் படுத்தி இருக்கின்ற அந்த தளத்தில் தான் இங்க பெரிய அரசியல் கட்சிகளும் அதிகாரத்துக்கு வருகிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் களத்தை புரிந்து கொள்ளாமல் நிரந்தரமாக அதிகாரத்தில் இருந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருவேளை தருவார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கட்சிக்கு கடைமட்ட மக்களோடு எந்த தொடர்பும் கிடையாது. வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்க கட்சிக்கும் கடைமட்ட மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கடைமட்ட மக்களுடைய பிரச்சனை என்ன, கடைமட்ட மக்களினுடைய சிக்கல் என்ன, அவன் சிந்தனை என்ன, அவன் எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு உளவுத்துறை மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே ஒழிய நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் கூட நம்ப முடியாது. ஏனென்றால் உங்கள் கட்சியில கடைமட்ட தொண்டன் என்று யாரும் மக்களை சந்திப்பதில்லை, பேசுவதில்லை, உரையாடுவதில்லை, அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுப்பதில்லை. அவர்களுக்கு என்னன்னு தெரியாதீங்க. நம்ம என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சு போராடணும் எந்த திமுக கடைமட்ட தொண்டருக்கோ கடைமட்ட பொறுப்பாளருக்கோ தெரியுமா என்றால் தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. கடந்த 15 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கிறது என்று திமுகவினுடைய எந்த பொறுப்பாளருக்கும் தெரியாது. கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான எந்த வாழ்வாதார போராட்டங்களிலும் திமுக பங்கெடுத்ததில்லை. கூடங்குளம் போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா? முல்லை பெரியார் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா? ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? 8 வழிச்சாலை போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? அல்ல ஐடிபிஎல் போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? கெயில் போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? எந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள்? மக்கள் எப்படி இன்றைக்கு வேறு தலைமுறை வந்து விட்டது, வேறு விதமாக தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள். பொய்யை சொல்லி ஒருவன் 6% ஓட்டை 7% ஓட்டை எப்படி வாங்க முடிகிறது? எப்படி வாங்க முடியுது? எப்படி சாத்தியமாச்சு? ஒரு பொய்யன் எந்த விதமான நேர்மைக்கும் தயாரான அரசியலை செய்யாத ஒருவன், எந்த நேர்மைக்கும் சொந்தமாக இல்லாத ஒருவன் எப்படி இங்க 6% 8% ஓட்டம் வாங்குறான்? கள அரசியலை புரிந்து கொள்ளாத ஒரு கட்சியாக இந்த அதிகாரத்தில் கூடிய கட்சிகள் மாறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு கள அரசியல் வேறு வேறு கட்சிகள் கூறுபட வந்திருக்கின்றன. வேறு வேறு கட்சிகள் கூறுபடுவதனுடைய காரணம் கள அரசியல் இந்த கட்சிகளுக்கு தெரியவில்லை. அவர்கள் அங்க உளவுத்துறை என்ன சொல்லும் அந்த ரிப்போர்ட் வச்சு முடிவு பண்றது. உளவுத்துறை என்ன சொல்லும், பிஜேபி காரன் என்ன நினைக்கிறோம் அதை சொல்லும். பிஜேபிக்கு இன்றைக்கு தேவை என்ன? இங்க இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் ஒடுக்கப்பட வேண்டும், இங்க மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் முடக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு போராட்டம் நடத்தக்கூடாது, அவங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, அவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் தந்துடக்கூடாது. ஆனா பிஜேபி 4000 பேர் ஒன்று தரலாம், அவன் எதை வேணாலும் வீடியோவை போடலாம். மக்கள் அதிகாரம் தொடர்ச்சியாக வேலை செய்தார்கள். தோழர் வெற்றிவேல் சீலனும் தோழர் அமிர்தா அவர்களும் தோழர் மருது அவர்களும் இது இந்து முன்னணிக்காரன் போற வீடியோவை எடுத்து நேர டிஜிபி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து அவ்வளவு மோசமான பாடல்கள் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து முதல்ல ஒரு பாடலை சமூக வலைதளத்தில் நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அன்றைக்கு மதுரை வீரனை பற்றி அவர்களிடத்துல எடுத்து சொன்னார்கள், இப்படி நடக்குதுங்க, கடைமட்ட அதிகாரி இப்படி செயல்படுன்னு சொன்னார்கள். அந்த அதிகாரி மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. அதற்கு எங்களது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா அந்த வீடியோவை தூக்கின 2வது நாள் மறுபடியும் ஒரு வீடியோ வருது, அது இதோட மோசமா வருது. இஸ்லாமியரை கொலை செய்வோம் என்று வெளிப்படையாக அவன் பேசுகின்றான். மிகப்பெரிய ஒரு பட்டாக்கத்திலிருந்து ரத்தம் சொட்ட ஒரு வீடியோவை போடுறான். இந்த மாதிரி நாங்கெல்லாம் போட்டா என்ன ஆகும்? எங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி பூனைக்குட்டிலிருந்து எல்லாத்துக்கும் விஐபியை வளர்க்கப்படுவீங்க. உண்மையா இல்லையா? இது எப்படி ஒரு காவல்துறை அனுமதிக்குது என்றால் இப்படி நடக்க வேண்டும் என்று காவல்துறை விரும்புகிறது என்றுதானே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. வேற என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அப்ப இது யாருக்கு எதிராக இருக்கிறது? அந்த ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறது. ஆளும் கட்சி இந்த உளவுத்துறை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க எந்த கூட்டத்துக்கு அனுமதி இல்லை. நீங்க சீமான் ஈழத்துக்காக கூட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி உண்டு, நம்ம கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது. இந்த கதை எங்க போய் முட்டிக்க? நம்ம
இதுதான் நிலைமைங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழலில் தான் இன்றைக்கு நாம் போராடி மல்லுக்கட்டு கொண்டிருக்கிறோம். மதுரையை மீட்க வேண்டும் என்பதற்காக பல அமைப்புகள் அங்கே பரப்புரை செய்கிறார்கள். டைபி தோழர்கள், சிபிஎம் கட்சியினுடைய டைபி தோழர்கள் துண்டறிக்கை கொடுத்ததற்கு துண்டறிக்கை பிடுங்குறீங்க. இப்ப அங்க வீடியோ போட்டு வச்சிருக்கிறாயா, கத்தியில ரத்தம் சொட்டுற மாதிரி வீடியோ போட்டுருக்கிறான். இந்த நோட்டீஸ் 10 நோட்டீஸ் போயா மக்கள்கிட்ட கலவரம் வந்துற போது சிபிஎம் கட்சி காலம் காலமாக மதுரையில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி, அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உருவாக்கிய கட்சி. அதை நினைச்சிருந்தா மதுரையில் கலவரம் பண்ணிருக்க முடியாதா? அல்ல கலவரம் நடந்திருக்கிறதா சிபிஎம் கட்சியால? அதே திருப்பரங்குன்றத்தில் அவர் கலையரவுகளை நடத்தியவர்கள் அவர்கள். எத்தனை கலையருக்கு நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன். ஆனா அந்த கட்சி எதிரியாக பார்க்கிறார்கள், விடுதலை சிறுத்தை கட்சி எதிரியாக பார்க்கிறார்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிராக பார்க்கிறார்கள், பெரியாரிய அமைப்புகளை எதிரிகளாக பார்க்கிறார்கள், சமூக நல அமைப்புகளை எதிரிகளாக பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நம்ம 2 பேர்த்துல மல்லு கட்ட வேண்டியிருக்கிறது. முழுவதுமாக எதிராக இருக்கக்கூடிய காவல்துறை இதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு ஆதரவு அளிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நல்வாய்ப்பாக மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எந்த பரப்புரைக்கு நம் இயக்க தோழர்கள் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்க தோழர்கள், நம்முடைய முற்போக்கு இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் யார் பரப்புரைக்கு போனாலும் அவர்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எல்லா இடங்களிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் ஆதரவு பெரும் ஆதரவு. மக்கள் ஆதரவில் தான் நமது இயக்கங்கள் எல்லாம் வெற்றிகரமாக பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆக தோழர்கள், இதுக்கு ஒரு நல்ல ஒரு இணைவை மக்கள் அதிகாரம் தோழர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு இணைப்பு தேவைப்படுகிறது. இந்த பாசிச சக்தியை மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவதற்கான ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்கு இந்த தளம் என்பது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுகிறது. இதன் மூலமாக தொடர்ச்சியாக விரிவான வேலைகளை நாம் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டை நாம் நிச்சயம் மீட்டெடுப்போம். அதில் எந்த விதமான கவலையும் நமக்கு தேவையில்லை. நாம் ஒரு வலிமையுடன் இருக்கின்றோம். பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு தளங்களில் ஒரு பிரச்சனையை பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது என்றால், நீங்கள் இங்கு மார்க்சிய அமைப்பு இருக்கிறது, அம்பேத்கரி அமைப்பு இருக்கிறது, பெரியாரி அமைப்பு இருக்கிறது, இஸ்லாமியர்கள் அமைப்பு இருக்கிறது, சூழலியல் அமைப்பு இருக்கிறதுனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த பிரச்சனையை புரிந்து அறிந்து அதை விளக்குகிறார்கள். அதை அனைத்து அமைப்புகளும் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா அமைப்பும் ஏற்றுக்கொண்டு ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த கூட்டணி இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை எவனாலும் இந்த வட இந்திய சக்திகளினுடைய மடியிலே கொண்டு போய் காலடிகளை வீழ்த்தி விட முடியாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி கும்பல் கலவரத்தை தூண்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கான அடித்தளமும் போட்டு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் உள்பட. அங்கே மதுரை வேறன்னு ஒரு அதிகாரி இருக்கிறாராம், இன்ஸ்பெக்டர். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் பிஜேபி காரனுக்கு ஒத்து ஊதணுமோ, இந்து முன்னணிக்காரனுக்கு ஒத்து ஊதணுமோ அந்த மாதிரி ஒத்து ஊதிக்கின்னு வேலை செஞ்சுனுக்கிறாராம் அந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து. எனக்கு முன்னாலே பேசின தோழர் சொன்னார், இங்கே ஆளுநர் அதற்கு துணையாக இருக்கிறார், நம்ம இங்கே 2 ஆட்சி நடந்து இருக்குதுன்னு. அதுதான் டெல்லியிலேருந்து ஆள் போட்டு வச்சுக்கிறாங்க கண்காணி வேலை பார்க்கறதுக்கு. இங்கே என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க பார்த்துங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு ஆளாக அவங்க ரெடியாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம தடுக்கணும். அதுக்கு தான் கவர்னரை போட்டு வச்சுக்கிறானுங்க. விநாயகரை கொண்டு வந்தானுங்க, ராமரை கொண்டு வந்தானுங்க. ராமரை வச்சு விநாயகரை வச்சு தான் கலவரம் பண்ணுவானுங்க எப்பவுமே. இப்போ முருகர்கிட்ட போயிடானுங்க, என்ன கலவரம் பண்ணலான்னு. கலவரம் பண்ணியே கட்சி வளர்த்த ஒரு கட்சி இருக்குதுன்னா அது இந்து முன்னணி, இந்து வெறியர்கள், சங் பரிவார்கள் கூட்டம் தான் கலவரத்தை வைத்தே தன் கட்சியை வளர்த்தது. 400-500 ஆண்டு காலமாக இருந்த பாபர் மசூதியை இடித்து விட்டு அங்கே ராமருக்கு கோயில் கட்டினானுங்க. அது வடநாடு, இது தமிழ்நாடு. தந்தை பெரியாருடைய தடியை கொண்டு உங்களை விரட்டி அடிப்போம். நாங்கள் எல்லாம் ஒரு அணியாக இருக்கிறோம், ஒரு சக்தியாக இருக்கிறோம். அது நீளமாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு இருக்கிறோம். சில பேர் நினைப்பாங்க, என்னையா இவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, மதம் கிடையாது, இவங்களுக்கு எது ஜாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவன் அங்கே ஆடு மாடு வெட்டினானாகுது, வெட்டலனாகுது, இவங்க தான் எதுக்குமே போகாதவங்கள, இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாதவங்கள, இவங்க ஏன் போய் ஆடை வெட்டு கோழியை வெட்டுன்னு ஏன்பா பிரச்சனை பண்ணுகிறான்னு சில மக்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இவனுங்க சொல்லுவானுங்க. சில மக்கள் கேள்வி கேட்பாங்க. நாங்கள் ஆடு வெட்டுறோம், மாடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம் எங்களுக்கோசம் இல்லை,
வெற்றவங்களுடைய உரிமையை நீ என்னடா தடுக்கிறது? அதை தான் நாங்கள் கேட்குறோம். நீ என்ன தடுக்கிறது? நாங்கள் ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், எல்லாம் வெட்டுவோம். இதை நீ என்ன கேட்கறது? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஏண்டா எவன் எது பண்ணுறான், எதில் கலவரம் பண்ணலாம், எதில் தூண்டலான்றது தான் உங்களுக்கு வேலையா? எங்களுக்கு நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம், ஆனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று போராட்டம் பண்ணுவோம். அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க உரிமையில் தலையிடுறது நீ யாரு? நான் என்ன சாப்பிடணும் நீ முடிவு பண்ணியா? நான் என்ன படிக்கணும் நீ முடிவு பண்ணியா? நான் இந்த தெருவில் போகக்கூடாதுன்றது நீ முடிவு பண்ணியா? அதை முடிவு பண்ணக்கூடியவன் நீ யாரு? இதையெல்லாம் கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். அதுக்கு தான் பெரியாருக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுன்னு ஒருத்தன் எதுக்கு பெத்து போட்டாங்கன்னே தெரியல, என்ன பேசுறானே தெரியல, ஒருத்தன் சுத்திங்கிறான் நாட்டில். சீமான் ஒருத்தன் அவன் பெரியார் மேலே அவதூறுகளை போட்டு பெரியார் பேசாதெல்லாம் நான் பேசினேன்னு சொல்லி, அதுதான் ஏன்னா இங்க உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்களை முறியடிப்பதற்காக பெரியார் மேல கை வைக்கிறான். நீ பெரியார் தானே சொல்றாரு, ஏன் எதற்குன்னு கேள்வி கேளு, உன் உரிமைக்கு நீ போராடு, உன் உரிமைக்கோசம் நீ தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. அதனால அவரை இந்த மக்களிடத்துல இருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று அந்த வேலையை செய்யறான் சீமான். அப்ப இப்படி தொடர்ந்து தமிழகத்தின் மீது ஒரு குறி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கலவரங்களை தூண்டி அது மூலியமா வரலாமான்னு கோவையில் கலவரம் தூண்டினானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. கோவையில் செல்வாக்கா இருக்கிறன்ற நினப்பில் இருக்கிறானுங்க. ஆனால் ஒரு நாளும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பண்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த மண்ணை, இந்த நாட்டை. எங்களுக்கான உரிமையை பெற வேண்டும், எப்படி அதை பெற வேண்டும், எப்படி போராட்டம் பண்ண வேண்டும், எந்த வடிவத்தில் கொண்டு போனோம் என்றதெல்லாம் நாங்கள் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் மார்க்சியத்தையும் எல்லா தோழர்களையும் கற்றுக்கொண்டு இதுக்கான களமாடி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் எலெக்ஷன் நேரத்தில் அவங்கவுங்க வேலையை பார்த்தா கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்துக்கோசம் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். பெருமளவில் கூட்டம் இல்லைனா கூட குறிப்பிட்ட அளவுக்கு கூட்டம் இருந்தால் கூட உரிமைக்கோச போராடக்கூடிய கூட்டம். இந்த கூட்டங்கள் இருக்கின்ற வரைக்கும் இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்களோ பிஜேபியினுடைய செயல்களோ சங் பரிவார்களுடைய செயல்களோ ஒரு நாளும் செயல்பட முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆனால் முதல் முறையாக முருகனையும் கந்தனையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு துர்பாகிய நிலைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த வள்ளுவனையும் வள்ளுவர் கோட்டத்தையும் தள்ளியிருக்கிறது சொன்னால் இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவதா இல்லை இந்த அளவுக்கு இந்த ஆன்மீகத்தை இவர்கள் அசிங்கப்படுத்திட்டார்களே என்று சொல்லி சிரிக்க வேண்டியதா என்று தெரியல. அன்பானவர்களே, தொடர்ந்து வெல்ஃபேர் கட்சி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சனாதானம் இதை வீழ்த்துவது என்பது ஏதோ தேர்தலில் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு மாயாஜால கதைகள் அல்ல. பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரத்தை அந்த சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும் சொன்னால் அது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தில் எந்த அளவுல கலாச்சார பண்பாட்டு ரீதியாக ஊடுருவி இருக்கோ அந்த அளவிற்கு அவர்களை நாம் வீழ்த்தினா மட்டுமே இந்த தமிழ் மண்ணில் இருந்து அவர்களை வீழ்த்த முடியும் என்பதை வெல்ஃபேர் பார்ட்டி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த புள்ளியை இன்று மக்கள் அதிகாரம் தோழர்கள் எட்டி இருப்பதும் அதற்காக இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளான மே 17ஐயும் விடுதலை சிறுத்தைகளையும் பெரியார் திராவிடர் கழகங்களையும் எங்களையும் இணைத்திருப்பதை உள்ளபடியே பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். அன்பானவர்களே, கடந்த 17ஆம் தேதி நாங்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தோம். போனது ராமநாதபுரம் போயிருந்தோம். ராமநாதபுரத்தில் எங்க தோழர்களாண்டே நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் திருநெல்வேலி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு வரோம். இது ஏன் சொல்றோம், உளவுத்துறை எவ்வளவு நுட்பமா வேலை செய்யுது அப்படின்றதுக்காக. எங்களோட வாகனத்தை திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட நிப்பாட்டிட்டு நான் நடந்தே கோவிலுக்கு வரோம். கோவிலுக்கு வந்து நேராக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். உடனே அந்த மதுரை வீரன் ஃபோன் பண்ணுறார். நாங்கள் போனது 3 பேர் தான், படை பட்டாளங்களோட 10,000 பேரை தட்டிட்டுலாம் போகல. எங்கள் தோழர்களே நாங்கள் சொல்லலாம், நாங்கள் திருப்பரங்குன்றம் தான் போகிறோம் அப்படின்ற 3 பேர் சாதாரணமாக பெரிய அரசியல் உடைகளோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் இல்லாமல் தனியாக போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியாக அந்த நேரத்தில் மதுரை வீரன் ஃபோன் பண்ணுறார். சார், என்ன எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு, உங்களை பார்க்கணுமே அப்படின்ட்டு. என்னங்க விஷயம்னா, இல்லை கோவிலுக்கு நீங்கள் வந்து தர்காவுக்கு போகக்கூடாது. ஏங்க போகக்கூடாது? இல்லை சார் போகக்கூடாது, நான் வரேன் சார்ன்ட்டு நான் அந்த ஹோட்டல் பேரோடவும் சொல்லலை, நேராக ஹோட்டல் வாசல் வந்து நின்றுட்டுருக்கார். அங்கே ஒரு 3 பேர்
தனியாக ஒரு பகுதிக்கு போறாங்க. இந்த அளவுக்கு உளவு பார்த்து பின்தொடர்ந்து வரக்கூடிய காவல்துறை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த மதுரையில எப்படி 10,000 பேரை கூட அனுமதித்தது? அந்த 10,000 பேர்ல 150 பேர் மட்டும் தான் மதுரைக்காரங்க. 150 பேர் தான். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வட இந்தியாவிலிருந்து இங்க வேலை செய்யக்கூட வந்திருக்கூட வடமாநில தொழிலாளர்கள், கொங்கு மண்டலத்திலிருந்து, நாமக்கல்லில் இருந்து, திருப்பூரில் இருந்து, கோயம்புத்தூரில் இருந்து வேன் பிடிச்சி வரக்கூடிய அந்த மக்களை 10,000 பேரை அந்த மதுரையில கூட அனுமதித்து சொன்னால் இது ஏதோ கோவில் பிரச்சனை இல்லை தோழர்களே, இது அரசியல் பிரச்சனை என்பதை இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது ஏதோ இந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடந்ததல்ல தோழர்களே. எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பாபர் மஸ்ஜிதை இடித்ததோ, 1992 பாபர் மஸ்ஜித் அவர் இடித்தார்களோ, அப்பொழுதே அவர்கள் 4 பேர் ஒரு திருட்டு கும்பல் என்ன பண்ணுது, திருப்பரங்குன்றத்தில் தர்காவை இடிக்கணும்னு சொல்லி கிளம்புது. அந்த நேரத்திலையும் அதை தடுத்தவர்கள் இதே செங்கோடி தோழர்கள் தான். அந்த நேரத்தில் 2 பேருக்கு கத்தி குத்து விழுகிறதா சொல்றாங்க. அதுல ஒருவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய சு வெங்கடேசன். சு வெங்கடேசனும் இன்று திமுகவுடைய மாவட்ட பேச்சாளர் கூடிய ஜீவாவும் அந்த நேரத்தில் கத்தி குத்து வாங்கியிருக்காங்க. ஆக தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே இந்த சனாதான சங்கி கும்பல்களுக்கு ஆதரவானது இருந்ததில்லை என்பதை அந்த 90 காலகட்டங்களில் நம்ம விளக்கி இருக்கிறோம். ஆக இன்றைய சூழலில் பாரதிய கட்சியும் இந்துத்துவ RSS கும்பலும் கலாச்சார ரீதியாக இந்த இந்து பெரும்பான்மை சமூகத்தில் ஊடுருவிட்ட இந்த சூழல்ல அந்த கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டு நாம் முருகனை மீட்போம் என்று சொல்வதும் கந்தனை காப்போம் என்று சொல்வதும் உண்மையிலேயே ஒரு அறிவார்ந்த செயலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பல நாட்டிய தோழர்கள் இருக்கலாம், நம்ம எதுக்குடா முருகனை காப்பாற்றோம், நம்ம எதுக்குடா நம்ம முருகனை அடிக்கணும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நாம கந்தனை காலி பண்ணல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளே கொண்டு வந்து இங்க வந்து முருகனையும் கந்தனையும் காப்பாற்ற நிப்பாட்டாங்கள் என்று யோசிக்க வேண்டியதில்லை தோழர்களே. முருகன் என்பவனை நாம் கடவுளாக பார்க்க வேண்டியதில்லை, இந்த சனாதான கும்பலை வீழ்த்துவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு ஆயுதமாக நம்ம பார்க்கணும். எப்படி இவர்களுக்கு அயோத்தியில ராமர் கைவிட்ட உடனே அவர்கள் உடனே அங்க வந்து போலே ராம் சொல்லக்கூடிய சிவனை பிடித்துக் கொண்டார்களோ, அப்படி இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு விநாயகர் செல்ஃப் எடுக்கல. விநாயகர் ஊர்வலம் போனாலும் இங்க அவர்களுக்கு செல்ஃப் எடுக்காத சூழல்ல இன்னைக்கு விநாயகரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு முருகனை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ் சமூகம் தெளிவா புரிந்து கொண்டிருக்கு. நாங்க அங்க போன இடத்துல ஒரு கடையில் நின்று டீ சாப்பிட்டோம். அந்த மாதிரி சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல தம்பி, 40 வருஷமா நான் இங்க டீ கடை வச்சுட்டு இருக்கேன், ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, நாங்களே அந்த மலை சிக்கந்தர் மலை தான் சொல்லிட்டு இருக்கோம். தோழர் சொன்னா எங்களை சிக்கந்தர் மலையா இல்ல ஸ்ரீகந்தர் மலையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அது எந்த காலத்திலும் அது சங்கி மலையாக மாறிடக்கூடாது தோழர்களே. ஆக இந்துத்துவ சனாதான இந்த சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு இத்தகைய கலாச்சார ரீதியாக அவர் எந்த வழியை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அதையே நாம் பயன்படுத்தும் என்பது சிறப்பான ஒன்று. ஆக இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நெருடலும் ஒரு கேள்வியும் என்பது என்னன்னா, அதே மதுரையில் ஒரு முஸ்லீம் காவலர் தாடி வைப்பது என்னோட உரிமைன்னு சொல்லி சின்னதாக ஒரு தாடி வைக்கிறார். உடனே காவல்துறை என்ன செய்யல, தாடியெல்லாம் வைக்கக்கூடாது, அது வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு எதிரானதுன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அவர் நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்துடைய நீதியரசர் தாடி வைப்பது அவருடைய உரிமை, அடிப்படை உரிமை சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அப்பீல் போகுது உச்ச நீதிமன்றத்தில். அந்த ஆயுதப்படை காவலர் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்கார். ஒரு முஸ்லீம் காவலர் தாடி வைத்ததற்காக உச்ச நீதிமன்றம் வரை அப்பீல் போகக்கூடிய தமிழ்நாடு அரசு அந்த மதுரை வீரர் ஷூ போட மாட்டாருங்க. மதுரை வீரர் அந்த இன்ஸ்பெக்டர் ஷூ போட மாட்டார். ஷூ என்பது போலீஸோட ஸ்டாண்டிங் ஆர்டர் அடிப்படை. அவர் மீது நடவடிக்கை இல்லை. 10,000 பேரை 144 தடை உத்தரவு இருந்தும் கூட வெளிமாநிலத்திலிருந்து 10,000 பேர் அந்த மதுரை கூடுவதற்கு அனுமதித்த மதுரை வீரன் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. வெல்ஃபேர் கட்சியில இருந்து 3 பேர் போனா இது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அடுத்த வாரமே 2-3 நாட்களுக்குள்ளாகவே எல்முருகன் போறார். எல்முருகன் நான் மலைக்கு மேல போவேன்றார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறார், நான் அதே போன்ற 10,000 பேரை கூட்டுவென்றார். இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. போன வாரம் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை மாற்றிய தமிழ்நாடு அரசு இவ்வளவு சென்சிட்டிவ் ஒன்றும் இல்லாத பிரச்சனை, அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை என்பது ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனையை
ஊதி பெரிதாக்கி அது இன்று தேசிய அளவிலான பிரச்சனை வரைக்கும் போய் நின்று இருக்குன்னு சொன்னா அதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் தானே காரணம். இன்னைக்கு தோழர்கள் பேசினாங்க, நாங்க திராவிட மாடலை விரும்புகிறோம், நாங்க ஆட்சி நம்ம ஆட்சி தான் இது. இங்க இருக்கிற பல தோழர்கள் திமுக ஆட்சிக்கு வரும் சொல்லி பிரச்சாரம் பண்ணவங்க தான். ஆனா ஒரு இன்ஸ்பெக்டரை மாற்றுவதற்கு கூட இது திமுக அரசு முடியலன்னு சொன்னா நம்ம இதை நம்மளே நம்ம சப்பக்கட்டு கட்டி நிர்வாகம் வேற, அரசு வேற, ஆட்சி வேற, திராவிட மாடல் வேற சொல்லி நம்மளே நாம ஏமாத்திட்டு கொண்டிருக்கோம் தோழர். உண்மையிலே இவர்கள் சொல்வதை போன்ற நாம ஆளுநரை மாற்றணும் சொல்றோம், அது முடியாத அரசால புரிந்து கொள்றோம். ஆளுநரை மாற்றணும், இந்த ஆளுநர் இங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்துறாரு, அவர் இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம், நம்ம புரிந்து கொள்றோம். ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டரை மாற்ற முடியாதாங்க இந்த அரசால. ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னால் இந்த அரசு திராவிட மாடல் அரசா அல்லது திராவிட மல்லடு அரசா என்ற கேள்வியை உள்ளபடியே கேட்க நான் ஆசைப்படுறேன். 1970 இதே டி நகர்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இன்னைக்கு டி நகர் மசூதி இருக்கக்கூடிய இடத்துல மசூதிக்கு அப்பதான் இடம் வாங்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் திடீர்னு அந்த இடத்துல பிள்ளையார் முளைக்கிறார், சுயம்பு பிள்ளையாருன்னு சொல்லி அது பேர். முளைச்ச உடனே சென்சிட்டிவ் ஆகும். எப்படி பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் ஒரு ராமர் 1.5 அடியில் கூட சிலை முளைக்குதோ அதே மாதிரி 1970 இதே டி நகர்ல ஒரு விநாயகர் முளைக்கிறார். பெரியார் கூப்பிடுறார் கலைஞரை, என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு. உடனே கலைஞர் செய்யக்கூடிய செய்தி தான் இங்க நாம ஒப்பிட பார்க்க விடுவோம். உடனே அதிகாரிக்கு பாரு என்னங்க பார்த்தா அந்த இடத்துல இந்த பயிர்களை போட்டு அந்த பயிர்களுக்குள்ள ஒரு பிள்ளையார் சிலையை புதைச்சு வச்சிருக்கான். அந்த பயிர் முளைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த சிலை என்ன பண்ணுது, மேல வரும். உடனே கலைஞர் எடுத்த நடவடிக்கை என்பது எவன் பண்ணா பார் அப்படியே நான் ரூட்டை எடுத்து உடனடியாக ஒரே இரவுல அந்த சுயம்பு பிள்ளையாரை வைத்தவனை உடனே கைது செய்யறான்னு சொன்னால் அவருடைய வாரிசு தான் நீங்க, அவருடைய மாடல் தானே நீங்க. ஏன் உங்களால் ஒரு இன்ஸ்பெக்டரை கைது செய்ய முடியும், ஒரு இன்ஸ்பெக்டரை மாற்ற முடியல? ஆக அன்பான தோழரை, இந்த மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்தவரை இது இந்து முஸ்லிம் பிரச்சனை இல்லை, இது இந்து முஸ்லிம் பிரச்சனை இல்லை. இது முழுக்க முழுக்க சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது அப்படிதான் பாருங்க, இது நம்ம பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி வருகிறார், போலீஸ் ஏன் கண்ட்ரோல் இருக்குன்ற அந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். போலீஸ் யார் கண்ட்ரோல் இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்கா இல்ல அண்ணாமலையின் கண்ட்ரோல்ல போலீஸ் இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட உடனே பிரஸ் மீட் வச்சு எஃப்ஐஆர் காப்பியை காட்டினார் அண்ணாமலை இல்லையா? முதல் ஊடகங்கள்ல எஃப்ஐஆர் பார்த்தது யாரு, நம்ம எங்க பார்த்தோம், அண்ணாமலை மூலம் பார்த்தோம். எப்படி அந்த அண்ணாமலைக்கு அந்த எஃப்ஐஆர் வந்தது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி அண்ணாமலைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த அதிகாரி யாரு? ஆக தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அண்ணாமலைக்கு சயோகம் செய்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கும் விசுவாசமாக இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கும் இவர்கள் விசுவாசமாக இல்ல. இவர்கள் முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கும் RSS சனாதன கும்பலுக்கும் விசுவாசமாக இருக்கு. இந்த நேரத்தில் நாம தமிழ்நாடு அரசை எச்சரிக்கையோடு சொல்கிறோம், விழித்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கோ ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கோம், நாளைக்கோ ரோட்ல நின்று கத்துவோம், என்னைக்கு இருந்தாலும் நம்ம ரோட்ல நின்று கத்துவோம். ஆனால் உங்களால் ரோட்ல நின்று கத்த முடியாது. ஏன்னா நீங்க ஆண்ட பரம்பரை ஆயிட்டீங்க. நீங்க ஆட்சியில் உட்கார்ந்து ஆண்ட பரம்பரையாய் எல்லாத்தையும் அனுபவிக்க கத்துக்கொண்டீங்க. உங்களால இப்ப சொல்லலாம் நாங்க மிஸ்ஸாவை பார்த்தவர்கள் சொல்லி, இனி ஒரு யூஏபி போய் பார்த்துட்டு வாங்க, இனி போய் ஒரு எண்ணெயை போய் பார்த்துட்டு வாங்க. ஆக தமிழ்நாடு அரசுக்கு நாங்க ஒரு எச்சரிக்கையாக ஒரு விழிப்போடு சொல்ற விஷயம், விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க இதே மாதிரி தூங்கி கொண்டு என்ன அப்பான்னு கூப்பிடுங்க, என்ன ஆயான்னு கூப்பிடுங்க, என்ன தாத்தா நீங்க கூப்பிடுங்க சொன்னா நாங்க கூப்பிட்டே இருப்போம். கடைசியில் நீங்க முன்னாள் முதலமைச்சர் கூப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுடும். ஆகவே இதை நம்ம திமுக விமர்சிக்கிறோம் என்பதற்காக சொல்லல, இது நாம திமுக விமர்சிக்கிறோம் என்பதற்காக சொல்லல, ஒரு கவலையோட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதை பார்க்கக்கூடிய பல தோழர்கள் இவனை திமுக எப்ப விமர்சிப்பாங்கன்னு சொல்லலாம். திமுகவுக்கு ஓட்டு கேட்டவர் நாம. திமுக இப்போ ஈரோடு இடைத்தேர்தலிலும் கூட திமுக தான் ஓட்டு போட சொல்லி கேட்டோம். அந்த அடிப்படையில் ஒரு உரிமையோட அவர்களுக்கு ஓட்டு கேட்டோன்ற அந்த உரிமை நமக்கு இருக்கின்ற அடிப்படையில் நாம் சொல்றோம், திமுக அரசை விழித்துக்கொள், உடனடியாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை முடிக்கணும் சொன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாக வழக்கு போகுது, அனைத்து வழக்கையும் தள்ளுபடி செய்யறாங்க நீதி அரசர்கள். ஆனா இன்னைக்கு கூட தர்காவுக்கு போக முடியல, இன்னைக்கு கூட தர்கால பலி கொடுக்க முடியலன்னு சொன்னா இவர்கள் அரசை கட்டுப்பட மாட்டாங்க, இவர்கள் நீதிமன்றத்தை கட்டுப்பட மாட்டாங்கன்னு சொன்னால் வேற வழி இல்லை தோழர்ல.
தோழர் சொன்ன மாதிரி அவர் 10,000 பேர் திரட்டினால் நாம் 1,00,000 பேரை திரட்டி கொண்டு திருப்பரங்குன்றம் மலையோ அல்லது சிக்கந்தர் மலையோ முருகனையும் காக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுச்சு, கண்ணனையும் காப்பாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுச்சு. ஆக அன்பானவர்களே, தொடர்ந்து பாசிச சனாதன கும்பலை வீழ்த்துவதற்கு தொடர்ந்து களமாடுவோம். தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு அமைதி பூங்காவாக நிலைத்திருப்பதற்கு உறுதி கொள்வோம். அதற்கான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்வோம். நன்றி, வாழ்த்துக்கள்.